இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, படிக்கும் இடம் வந்து எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி நம்ம 10 டிப்ஸ் வந்து பார்க்க போகிறோம். முதல் டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, படிக்கும் இடம் வந்து ரொம்ப சின்னதாக இருந்தாலும் எந்த வகையிலும் வந்து உங்களுடைய கவனத்தை வந்து திசை திருப்பக்கூடியதாக அந்த ரூம் வந்து இருக்கக்கூடாது. பகலிலும் இரவிலும் போதுமான வெளிச்சம் தரக்கூடிய இடமா வந்து நீங்கள் படிக்கிற இடம் வந்து இருக்க வேண்டும். இது வந்து 2வது டிப்ஸ். 3வது டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நல்ல காற்றோட்டமான ஒரு ரூமில் வந்து நீங்கள் வந்து படிச்சீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஆக்சிஜன் கிடைக்கும். ஆக்சிஜன் நம்மளுக்கு நல்லா கிடைச்சிச்சுன்னா, நம்மளோட மெமரி பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா, நம்ம நல்லா மார்க் எடுக்கலாம். 4வது டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களது படிக்கும் இடத்தை வந்து எப்போதும் வந்து சுத்தமாக வச்சுக்கோங்க. நீங்கள் படிக்கிற இடத்த வந்து நல்லா க்ளீனாக எந்த ஒரு டஸ்ட்டும், எந்த ஒரு இதுவும் இல்லாமல் வச்சுக்கிட்டிங்கன்னா, நம்மளுக்கே ஒரு நல்ல ஒரு எண்ணம் வரும். நம்ம நல்லா படிக்கலாம்னு சொல்லிட்டு. 5வது டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ரூமில் வந்து தொலைக்காட்சி, அதுக்கப்புறம் ரேடியோ, அதுக்கப்புறம் மொபைல் ஃபோனு இருக்கிறத வந்து நீங்கள் வந்து அறவே தவிர்த்து விடுங்க. இது வந்து உங்களுடைய கான்சன்ட்ரேஷனை வந்து ரொம்ப வந்து கெடுக்கும். இதனால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து சரியாக படிக்க மாட்டோம். உதாரணமாக நம்ம வந்து நல்லா படிச்சுட்டே இருப்போம். திடீர்னு நம்ம மொபைலில் வந்து மெசேஜ் ஏதாச்சும் வரும். நம்மளுக்கு அப்படியே மெசேஜ் பார்த்துட்டே அப்படியே நம்மளோட டைம் இன்ஸ்டாகிராமு, வாட்ஸ்அப்லாம் பார்த்துக்கிட்டே நம்மளோட டைம் வந்து அப்படியே ஓடி போயிடும். 6வது டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் படிக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் ஸ்டடி பண்ணுறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு தேவையான புக்ஸு, பென்ஸு, அதுக்கப்புறம் ஸ்கேல்ஸு, அதுக்கப்புறம் உங்களுடைய நோட்ஸு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து ஒரு ரூமில் வந்து வச்சுக்கோங்க. உங்களுடைய ரூமில் வந்து எல்லாத்தையும் வச்சுக்கோங்க. உங்களுக்கு தேவையான பொருள் எல்லாமே அங்கேயே நீங்கள் படிக்கிற இடத்துலையே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா, தேவையில்லாமல் நீங்கள் அந்த திங்ஸ் எல்லாம் போய் தேடுற நேரம் வந்து உங்களுக்கு வந்து மிச்சமாகும். இதனால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா டைம் கிடைக்கும். எக்ஸ்ட்ரா டைம் கிடைச்சா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நல்லா படித்து நம்ம வந்து நல்லா மார்க் எடுக்கலாம். படிக்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா, பெரும்பாலும் இந்த பெட்டு, அப்புறம் தூங்குற மாதிரியான ஒரு அமைப்பு இருந்துச்சுன்னா உங்கள் அறையில், நீங்கள் வந்து அந்த அறையில் வந்து படிக்கிறத வந்து தவிர்த்துடுங்க. ஏன்னா பெட்டு படுக்கை இருந்துச்சுன்னா நம்ம வந்து படுத்துக்கிட்டே படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தோணும். படுத்துக்கிட்டே படித்தா என்ன ஆகும், நம்ம வந்து தூங்கிடுவோம். தூங்கிட்டா என்ன ஆகும், நம்ம வந்து எக்ஸாமில் ஃபெயில் ஆகிடுவோம். இதனால் முற்றிலும் வந்து இந்த மாதிரி பெட் இருக்கிற ரூமில் வந்து படிக்கிறத வந்து தவிர்த்துடுங்க. குழந்தைகள் அறந்து காலங்கள்லாம் உங்கள் வீட்டில் அடிக்கடி வர இடமா வந்து நீங்கள் வந்து படிக்கிற இடம் வந்து இருக்கக்கூடாது. ஏன்னா அந்த அறந்து வாழ்ந்தவங்க வந்து உங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணும். அதனால் நீங்கள் வந்து படிக்கிறதுலேருந்து உங்களால் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. இதனால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாமில் நம்ம மார்க்கு கம்மியாக எடுப்போம். அதுவும் இல்லாமல் எக்ஸாமில் வந்து ஞாபகமும் வராது இந்த அறந்த வாழுங்களால். அதனால் குழந்தைகள் வந்து அதிகமாக வர இடமா பார்த்து நீங்கள் வந்து படிக்க இடத்த வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணாதீங்க. அதுவும் இல்லாமல் நீங்கள் ரூம்குள்ளே படிச்சிங்கன்னா உங்களோட ரூம் அறையை வந்து சாத்தி வச்சுருங்க. அப்போ தான் அந்த அறந்த வாழுங்கெல்லாம் உங்கள் வீட்டுக்குள்ளே வராது. இரவில் வந்து இப்போ நைட்டு வந்து நீங்கள் படிக்கிறீங்கன்னா, குடிக்கிறதுக்கு வந்து ஒரு டம்ளர்லேயோ அல்லது உங்களோட வாட்டர் பாட்டில்லையோ நீங்கள் வந்து அதை வந்து எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து எப்போ தண்ணி தாக்கெடுக்குதோ அப்போ வந்து நம்ம வந்து பக்கத்துலேயே எடுத்து குடிச்சிக்க முடியும். தேவையில்லாமல் இங்கேருந்து படிக்கிற இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போய்ட்டு தண்ணி குடிச்சிட்டு வர நேரம் வந்து நம்மளுக்கு மிச்சமாகும். நம்மளுக்கு எவ்வளோ படிப்பு முக்கியமோ அந்தளவுக்கு வந்து நம்மளுக்கு தண்ணி வந்து ரொம்ப முக்கியம். தண்ணி வந்து நம்ம நிறைய குடித்தா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, பிரெயின் வந்து இன்னும் ஆக்டிவாக ஒர்க் ஆகும். நம்மளுக்கு ரொம்ப அந்த களைப்பெல்லாம் இருக்காது. இதனால் தண்ணி வந்து நல்லா குடிங்க. காலையில் நீங்கள் வந்து எழுந்த உடனே முதல்ல என்ன பண்ணுங்கள், யோகா, அதுக்கப்புறம் தியானம்லாம் கொஞ்சம் ஒரு 1/2 hour வந்து பண்ணுங்கள். இதனால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து உடல்நலை வந்து நல்லாயிருக்கும். அதே சமயத்தில் நம்மளுடைய மெமரி பவரும் இன்க்ரீஸ் ஆகும். அப்புறம் நம்ம நல்லா எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். இதுதான் அந்த 10 டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். மேலும் வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். நன்றி.